ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஜே டீலா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்டா மட்டக்களப்பு மாவட்டம் பந்தாரமுலை மேற்கு அப்படின்ற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், எங்களோட அத்தான் முறையான ஒரு தம்பி கால் பண்ணி சொன்னார், மச்சால் வந்து இந்த ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் இருக்குது, நீ செய்கிற நீ பார்த்துருக்கேன் நான், அப்போ இங்கேயும் வந்து செய்யுங்க. உண்மையிலேயே வந்து அவங்க பாவம் 3 பொம்பளை பிள்ளைகள். ஆனால் வந்து ஒரு அக்கா கல்யாணம் முடிச்சுட்டாவும் மற்றவங்க வீட்டில் ஒரே சண்டை, அந்த அம்மாவும் வந்து சாகப்பறன் அப்படின்லாம் கிட்ட கழிச்சிருந்தா அவங்க வந்து அவங்களோட சின்னம்மா பெரியம்மா பிள்ளைகள் மாதிரி ஒரு சொந்தம் தான். கொஞ்சம் மேலும் உனக்கு வந்து பாரு, ஒரு இப்போ 2-3 தடவை எடுத்துட்டாரு, அப்போ வரல என்ன நீங்கள் வந்து பாருங்களேன்னு சொல்லியிருந்தார். இப்போ அவர் சொல்லியிருந்தார் வந்து எப்படின்னு சொன்னால், அவங்க வந்து ஒரு பெரிய பொம்பளை பிள்ளை உண்டு படிக்காவோ, அடுத்த வந்து அவங்களோட அக்கா, அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை, மொத்தமாக அவங்க 7-8 பேர் இங்கே இருக்கிறவங்களாம். ஒரு வீடு தான், நம்ம சின்ன ஒரு வீடு வந்து பாருமையா பார்த்து நின்று உனக்கே விளங்கும் என்ன மாதிரி அந்த நிலைமைன்னு சொல்லிட்டு, அதனால தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். அப்போ அங்கே போயிட்டு பார்ப்போம் அவங்களோட குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, நம்மளால் என்ன செய்யலும், எப்படி அவங்களோட நிலப்பாடுகள்லாம் என்ன மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டு கதைச்சி தெரிஞ்சு கொள்ளலாம். இது ஒரு நல்ல ஒரு காணொலியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல வந்து நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து நீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அது ஒரு வகையில் சப்போர்ட்டிவ் அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வாங்க அங்கே போய் பார்க்கலாம். பார்த்துட்டு நம்மளால் என்ன செய்ய முடியும், அவங்களுக்குரிய தீர்மானம் எப்படி இருக்குமென்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போகலாம். இப்போ பாருங்க, இப்போ இதான அவங்களோட ஒரே ஒரு சின்ன ஒரு ரூம், மேலோட என்ன அப்போ சின்ன ஒரு ரூம் அளவுக்கு தான் இது. காட்டிட்டீங்களா? அப்போ அந்த டாய்லெட்டையும் காட்டுங்க, கிணறும் ஒரு இதுதான் கட்டி கொடுத்தேன்னு சொல்லி. என்னொன்று பார்த்துட்டீங்கன்னா இந்த இதையும் காட்டுங்க. நம்ம நின்ற மண்டா தட்டுது என்ன தலையில, அந்த அளவுக்கு நீட்டும் இல்லை, நம்ம நின்ற மண்டா தலையெல்லாம் அடிக்குது. இப்போ பார்த்துட்டீங்கன்னு சொன்னா நானும் அவ்வளோத்துக்கே நீட்டு இல்லை. அப்போ இந்த வீடே என்ன விட 2 இருக்குது. அப்போ பாருங்க அவ்வளோ கஷ்டத்துல இருக்காங்க. ஏன்னு அவனை டாய்லெட்லாம் காட்டிட்டீங்களா? ஓகே, அப்போ இந்த அம்மாக்கள்கிட்ட தான் வந்துட்டேன். அம்மாட்ட கதைச்சி பார்ப்போம் என்ன மாதிரி அவங்களோட வீட்டில் எத்தனை பேர், என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க. அம்மா வணக்கம்மா. இப்போ என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து சத்தமாக கதைக்கணும். உங்களை வந்து ஒரு தம்பி தான் இந்த உங்களுக்கு நிறைய பொம்பளை பிள்ளையெல்லாம் கஷ்டமாமன்னு சொல்லி இங்கே வர சொல்லி வந்து உங்களோட நிலைமையில கொஞ்சம் பாருங்கக்கான்னு சொன்னவர். அதன் இதில் வந்திருக்கிறோம். இதை வந்து நாங்கள் யூடியூப்பில் தான் இந்த வீடியோ போடுறது. இது எல்லாருமே பார்ப்பாங்கம்மா. உங்களுக்கு இதில் சம்மதமா? சரி, அப்போ உங்களுக்கு இதை மாதிரி வீடியோ எடுத்து யாரும் எது உதவிகள் செஞ்சுருக்காங்களா? அப்போ உண்மையிலே உங்களோட நிலைமையை பார்த்தா விளங்குது. அப்போ வீடியோ எடுத்து செய்யலை. உங்களோட குடும்பத்தில் எத்தனை பேரம்மா, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எங்களுக்கு இப்போ இருக்கிற நிலைமா இல்லை, மொத்தமாக உங்களோட குடும்ப தகவலை சொல்லுங்க. 8 பேர். 8 பேர் இல்லை, இப்போ 4 பேர் இருக்கிறோம். இப்போ 8 பேருன்னா நீங்களும் உங்களோட கணவரும் 6 பிள்ளைகள். எத்தனை ஆம்பளை பிள்ளைகள்? 3 ஆம்பளை 3 பொம்பளை. 3 பொம்பளை. அதில் வந்து மூத்த அண்ணா கல்யாணம் முடிச்சுட்டாரா? 2 மகனும் கல்யாணம், 2 பொம்பளையும் கல்யாணம் வச்சாங்க. 2 பொம்பளையும் முடிச்சுட்டாங்க. அப்போ அதில் வந்து ஒரு மூத்த பொம்பளை அவ வந்து அந்த பக்கத்துல இருக்க வீடு அவங்களே கொடுத்துட்டீங்க. அவக்கு 2 பொம்பளை பிள்ளைன்னு சொன்னா அந்த அக்கா பேச்சு எடுத்து. அடுத்த 2வது கல்யாணம் வச்சு அவருக்கு மாதிரி பொம்பளை பிள்ளை. அப்ப அந்த பிள்ளை வந்து அந்த பிள்ளையோட நாங்க அந்த பிள்ளை பிள்ளைகள் இருக்கா? அந்த பிள்ளையோட வீடு தான் இது. என்ன அவரோட ஆயிக்கிறேன் உங்களுக்கு? அதுக்கு பிறகு இப்ப ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை. ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த பொம்பளை பிள்ளைக்கு எத்தனை வயசு? 18 வயசு. உங்க மத்த தம்பிக்கு? தம்பிக்கு 15 வயசு. 15 வயசு நம்ம. சரி, அப்ப உங்க சாப்பிட்டீங்களா அன்றைக்கு? சாப்பிட்டேன். சமைச்சது அன்றைக்கு என்ன ஹரி? கைத்தங்காய் குழம்பு. கைத்தங்காய் குழம்பு. இப்போ உங்களோட கணவருங்கம்மா மில்லுக்கு போனது. இப்போ உங்களோட வருமானம் இப்படி என்ன மாதிரியமா இருக்குது உங்களுக்கு? மாதம் ஒரு வேலை கிடைச்சிருந்தவனே 15 வரும். வேலை இல்லாட்டியும் கிடைக்கிறேன். அப்ப மாச சம்பளமா? மில்லுக்கு போறேன். மில்லுக்கு போறேன்.
ஒரு மாதம் நின்றா 10 20 கொண்டு 15. அப்படியே நம்ம இப்ப வந்து இந்த வீட்டுல வந்து இப்போதைக்கு நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க இது உண்மையிலே 7 பேர் இருக்கிறோம். இந்த ஒரு வீட்டுக்கு ஒரு வீடுன்னு சொல்ல பாத்துனீங்கன்னு சொன்னா முன்னுக்கு ஒரு இது வந்து இந்த ஓலை என்னம்மா ஓலையால முன்னுக்கு இருக்கு பின்னால ஒரு ரூம் தான் இதுக்குள்ள 7 பேரும் என்னென்ன நித்திர ஓடுற நீங்க பட்டையிலையும் கிடக்குறாங்க புகைய வச்சுட்டு பலிலையும் நித்திர ஓடுறேன்னு அப்ப இங்க வந்து பாத்துறீங்கன்னு சொன்னா இவங்கட வந்து ஒரு பொம்பளை பிள்ளை அவையிட கணவர் அந்த சின்ன பிள்ளை அடுத்த இவங்கட கணவர் இவங்க மகன் இன்னொரு பொம்பளை பிள்ளை மொத்தமா 7 பேர் அதோட அந்த அந்த அம்மா அந்த அவவும் இருக்கிற மொத்தமா 8 பேர் இந்த ஒரு சின்ன ஒரு ரூம்ல இருக்கிறாங்க முன்னுக்கு ஒரு ஒத்தாப்பமா இறக்கிருக்காங்க சரியம்மா அப்ப உங்களுக்கு டாய்லெட் இருக்குதா நீங்களா கட்டினீங்களா எப்ப தந்தது கிணறு ஒரு வருஷமாக யாரு நீங்க கட்டினது தந்தேன் நம்ம இப்ப உங்களோட வருமானத்துக்குள்ள இப்ப உங்களோட மூத்த மகன் அவர் என்ன செய்யறாரு உங்களை பாக்குற இல்லையா வர இல்லையா வந்து அங்க உதவி ஒன்றுமில்லை உங்களோட ரெண்டாவது மகன் எத்தனை வயசு அவருக்கு 25 கனகால கல்யாணம் முடிச்சு 3 வருஷம் அவங்களும் எதுவும் செய்யற இல்லையா நம்ம தான் பிறந்த வருவாங்க உங்கள்ட்ட பண்றதுக்கு வருவாங்க உண்மையிலேயே கூட நிலைமை விளங்குது கஷ்டம்தான் இப்ப நீங்க சொல்லுங்கம்மா அந்த தம்பி சொல்லியிருந்த இந்த வீட்டுல இருந்தது ஒரு மிச்சம் ஒரு கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி இப்ப இந்த வீட்டுல உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனை உங்களுக்கு நாங்க என்ன செஞ்சு தரோணும்னு சொல்லியம்மா வேற சொன்ன அந்த தம்பி சொன்னவன் நாங்க வந்திருக்கோம் உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை நீங்க சொன்னாதான் விளங்கும் எங்களுக்கு வசதி ஒரு புள்ள ரெண்டு புள்ள படிக்குது ரெண்டும் படிக்குது அது குமாரி பிள்ளை வந்துருக்கு அதுக்கு கல்யாணம் முடிச்சு ஏன் வசதி இல்லை படிப்பு செலவு வேணும் நாங்கள் கஷ்டத்தை நாம இருந்து போட்டு மருமா மாதிரி பட்டக்கிழமை இது போச்சுன்னா எங்கே போய் சாவுவோம் என்ன செய்வோம் இந்த இல்லாமல் இருந்தோணும் ஒரு பலத்தொண்டு இருந்தேன்டா நாங்கள் அதில் போய் குடி காட்டினானே இருப்போம் ஆமா இப்ப வந்து வளவன்னு சொல்லக்குள்ள வந்து நம்ம ஊர்ல வந்து இந்த கிராம அந்த வளவில்லாத ஆக்களுக்கு அந்த 60 வீட்டு திட்டம் இல்லாட்டி தலவா வீட்டு திட்டம் அப்படி எல்லாம் கொடுத்தவங்க இல்ல அப்படி எதுலயும் உங்களுக்கு தரலையாமா சமுத்தியால வந்து இந்த வீடுகளை திருத்தி அப்படின்னு தரல நீங்க பதியலையா போயிட்டு போட்டோ எல்லாம் முடிச்சு கொடுத்துனாங்க ஒன்றுமே தரல இப்ப 3 பொம்பளை பிள்ளை இருக்குன்னு சொன்னாமா இந்த வீட சாதாரணமா வந்து பாக்கக்குள்ளேயே நமக்கே விளங்குது இப்ப கஷ்டமான வீடுன்னு சொல்லிட்டு அப்ப இதை ஒரு திருத்தத்துக்கும் தரல ஒரு வளவு துண்டு கொடுத்தது எங்களுக்கு ஒரு இதையும் இல்லை செஞ்சு தரேன்னு சொல்லுவாங்க செஞ்சிட மாட்டாங்க தரல நம்ம உண்மையிலேயே வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இந்த அரசாங்க வீட்டு திட்டத்துல வந்து நான் கேள்விப்பட்ட தலவா வீடு அடுத்து வந்து இந்த 60 வீட்டு திட்டம்னு சொன்னேன் அதுல வந்து நிறைய பேர் கொடுத்திருக்கு சிலர் வந்து தாங்களுக்கு வீடு இருக்கிறதால அவங்களுக்கு கொடுத்த அந்த வீட்டு திட்டம் வீட்டுகளுக்கு வந்து போகாம தாங்களுக்கு வந்து இருக்கிற ஏற்கனவே இருக்கிற வீடுகள்ல இருந்து கொண்டு அந்த வீடை வந்து வித்திருக்கிறாங்க அடுத்த விஷயம் வந்து அதை கோபிசை மட்டும் கட்டிட்டு அதை பாலடைய விட்டுருக்காங்க அப்ப இப்படியான வீடுகளை வந்து நீங்க உங்களோட GS பிரிவுல கேட்டு பார்க்கலாமாம்மா அப்படின்னு சொன்னா இப்ப உண்மையிலேயே வீடு இல்லாம தினம் தினம் கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து அதை கொடுக்கலாமே எல்லாரும் கேட்டாம இந்த குடியில பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க பிடிச்சி கொண்டு கொடுத்தாங்க போட்டோ பிள்ளைகளை நன்றி செய்யல இப்பமா வந்து உங்களுக்கு டாய்லெட் வந்து ஒரு நிறுவனத்தால தந்திருக்காங்க அது மாதிரி கிணறு வந்து நிறுவனத்தால தந்திருக்காங்க அந்த வகையில வந்து அது மேலே அத்தியாவசிய தேவைதான் அதே மாதிரி வீடும் இல்ல ஒரு வளவு காணி துண்டு அப்படி தரதுக்கு நீங்க அந்த அளவுக்கு முயற்சி எடுக்கலன்னு நான் நினைக்கிறேன் அப்படியா நாங்க எடுத்தாங்கம்மா எல்லா இடமும் போனா விளையாட்ட வேணுமா லியோ விட்ட வேணுமா எல்லா இடமும் போய் போட்டோ பிடிச்சி கொடுக்கலாம் போங்க வாரன்ட்டு வாங்க வர மாட்டாங்க எங்களுக்கு ஒரு விதம் செய்யல ஒரு வரும் அதான் 2 பொம்பளையும் கல்யாணம் கட்டி விட்டு ஒரு விதம் செய்யல அப்ப இந்த உண்மையிலேயே வந்து பார்த்தா அந்த வீட்டு திட்டத்துல வந்து பாலடைஞ்ச வீடுகள் இருக்குது அப்ப வீடு இல்லாத எப்படியான ஆட்களுக்கு கொடுக்கலாம் இப்ப இந்த அளவுக்கு அரசாங்கத்தோட போட்டி போட்டு கதைக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை என்னால் ஏண்ட ஒரு தாய் மாதிரி இருக்காங்க அப்ப நான் அறிஞ்ச விஷயத்த சொல்றேன் இப்ப GS அண்ணாக்கள் வந்து அப்படி எதுவும் தெரிஞ்ச வீடு இருந்தா இந்த அம்மாக்களுக்கு வந்து கதைச்சு கொடுக்கலாமே
எனக்கு தெரிஞ்ச ஜிஎஸ் அண்ணாக்கள்கிட்ட காய்ச்சி பாக்குறேன் நம்ம அப்படி இருக்காண்டு. நீங்க வந்து போயிட்டு என்ன செய்யுங்கண்டா திங்கட்கிழமை உங்களோட ஜிஎஸ் ஆக்கள் இருப்பாங்க டிஓ அவங்கள்ட்ட வந்து சொல்லி பாருங்க. இப்ப தற்காலிகமா சரி நான் இருக்கிறதுக்கு அப்படியான வீடுகள் இருக்கா மகன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி கதைச்சு எடுத்து தரையிலுமென்னு சொன்னா எடுத்து தர சொல்லி பாருங்க. இந்த விஷயம் வந்து என்னன்னு சொன்னாம அந்த கிராண்ட்ல வந்து வளவு கொடுத்தவங்க அப்ப அந்த வளவுல வந்து குடில் கட்டி அப்படியும் இருக்காங்க. நாங்க நேற்றும் ஒரு விடத்தை போய் பார்த்தனாங்க அப்படியான திட்டங்கள் எல்லாம் அமைச்சிருக்கு. அப்ப அப்படிக்கு உங்களுக்கு கிடைக்கலையா? போய் கிடைக்கல நம்ம அப்படியெல்லாம் கிடைக்கிற சந்தர்ப்பத்துல போயிருப்பீங்களா? போவீங்க என்ன? அப்ப உண்மையா எனக்கும் சரியா தெரியாது. எங்கேயாச்சும் இந்த அம்மாக்கு ஒரு வளவு திட்டம் கொடுக்குற இடத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு காணி இருந்தா அவ குடியில நினைப்பேன். இந்த வீட்லயே 8 பேர் வாழ்றாங்கண்டா ஒரு குடில கட்டிட்டும் அவங்களால இருக்கலுமே நம்ம அப்படி கொடுத்தா பெரிய ஒரு உதவியா இருக்கும். இந்த விஷயத்த கொஞ்சம் கண்டிப்பா வந்து பாக்குற நீங்க தட்டி விட்டுட்டு போகாம இவங்களுக்கான உதவிய செய்யறதுக்கு பாருங்க. அடுத்ததுமா வந்து இந்த வீடு வந்து நில மட்டத்தோட இருக்கு. வெள்ளம் வரதாமா? இடுப்பளவு தண்ணி வருதா? அப்ப அது மட்டும் எங்கம்மா நித்திர ஸ்கூலுக்குள்ள என்ன அந்த சின்ன பிள்ளையெல்லாம் வச்சுட்டு கஷ்டம் என்ன? இந்த உங்களோட மகளுக்கு ஒரு பிள்ளை இருக்கு என்ன? 2வது மகளுக்கு ஒரு பிள்ளை இருக்கு என்ன? மூத்த மகள் வேற இருக்கிறாங்க. அப்ப உண்மையிலேயே வந்து வெள்ளம் இடுப்பளவுக்கு வரும்னு சொல்லக்குள்ள வந்து யோசிச்சு பாருங்க. இப்ப உங்களோட சமைக்கிற எதுவுமே செய்ய கஷ்டமே நம்ம இந்த மாதிரி வந்து வெள்ளம் அப்ப வந்து இந்த ஜிஎஸ் சாப்பாடு தருவாங்க தந்தவங்க. அந்த அளவுல உதவியா தான் இருக்குது. ஆனாலும் வந்து இப்ப உங்களோட குடும்பத்துக்குள்ள என்ன மாதிரிமா இப்ப சாதாரணமா ஒரு ரூம்ல வந்து ஒரு பிள்ளைகள் இருக்கிற வீட்லயே வந்து பெரிய கஷ்டமா இருக்குது. பக்கத்து வீட்டுல வந்து ஒரு அக்கா தங்கச்சி இருக்கக்குள்ளேயே நிறைய பிரச்சனை சண்டைகள் வாரது வழக்கம். பத்தானாக்களால மச்சான் அப்படின்னு பிரச்சனை வரும். இந்த ஒரு ரூமுக்குள்ளேயே அத்தனை பேர் வாழ்றேன்டா சாகுவோம்மா பிள்ளையில கொடுத்து போமாண்டு என்ன வரேன் எங்க சாகுற பிள்ளையில கொடுத்து சாயலாமாண்டு போட்டு கத்தி போட்டு இருக்கிறானுமா. இப்ப அதான் நம்ம அப்படி வந்து சாகுற அளவுக்கு எல்லாம் போக கூடாது. எனக்கு விளங்குது. இப்ப பொம்பளை பிள்ளை நம்ம அடுத்தது 7 அழிட்டா படிச்சவே 7 அழி இருக்கா ஒரு சால்ஸ் என்ன பாருல்ல. அப்ப இப்ப என்னமா செய்யறாவ? அப்ப கோர்ஸுக்கு போயிருக்கிறாங்க. 19 வயசு தாண்டி இருக்குமே. அப்ப அந்த பிள்ளை வந்து உடுப்பு மாத்திரன்னு சொன்னா 10ஆண்காரன் இருக்கக்குள்ள உண்மையிலேயே வந்து கஷ்டமா தான். அப்ப என்னமா நாம பொம்பளை பிள்ளை குமரி பிள்ளை வச்சிய பிள்ளை அவங்க பட்டையில உழைப்பாங்க பிள்ளை அவ போட்டு வீட்டு வளர்க்குற. எப்படி உங்களோட மகள் படிப்பாவா? படிக்க நல்லா படிப்பா. தம்பி இந்த உங்களோட 10ஆம் ஆண்டு படிக்கிறேன்னு சொன்னாரு அவரும் படிக்கிறாரு. அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உண்மையா படிச்சு எடுத்துருங்க. மத்தவங்களோட மூத்த பிள்ளைகள் படிச்சிருக்காங்களா? படிச்சிருக்காங்க. ஓயில படிச்சிருக்காங்க என்ன? அப்ப உண்மையிலேயே வந்து வறுமையா இருந்தாலும் அம்மா ஒரு படிப்பு ஒரு நாளைக்கு கையை தருமே. அப்ப அவங்கள படிக்க சொல்லுங்க. அதான் அதான் அம்மா என்னோண்டு வந்துமா நீங்க எதுவும் கை வேலைகள் தொழில்கள் எதுவும் செய்யறீங்களாம்மா? எனக்கு சீனி வருத்தம் உங்களுக்கா? இன்னொரு கையை உடஞ்சிட்டு கிடக்குறேன் குரு பத்தி கரைநாட்ட போனேன். என்னம்மா செஞ்ச கை உடஞ்சு? தலை சுத்தி விழுந்தவன் சீனி தானே நடந்து போன தலை சுத்தி கொண்டு விழுந்து இது எலும்பு உடஞ்சிட்டான் கரைநாட்டா மேலே. இந்த இது என்ன மாதிரி என்ன எத்தனை வயசம்மா உங்களுக்கு? 51. உண்மையிலேயே வந்து 70 வயசாக்கள் அம்மாக்கள் கையை விட மோசமா இருக்கு. என்ன வருத்தம் அம்மா உங்களுக்கு? சீனி இருக்குமா புரசர் என்னடாம எனக்கு சிரிப்பு வருது. எல்லாம் இருக்கணும் கடை வச்சிருக்கீங்க போல. இது கேன்சர்ன்னு சொன்னா அவ்வளவு காலம் அந்த மாதிரிக்கு கேன்சர் இந்த 10 வருஷமா இப்ப இல்லம்மா இல்ல இது என்ன கை இப்படி ஆடுதா? விழுந்த நீங்க தலை சுத்து வந்து விழுந்து கை நரம்பு உடைஞ்சுதான். இப்ப செய்ய தூக்குவீங்களாமா? தூக்கல நடுங்குது கை. சரி 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 வச்சுக்கோங்க கவனமா. அவ உடுப்பெல்லாம் மாத்திர வேலை எல்லாம் என்னண்டமா செய்றீங்க? கனகாலமா இது இப்படி சேர்ந்து? ஒரு மாசமே நம்ம கிளினிக் போற நீங்களா? குளிசை எல்லாம் குடிக்கிற நீங்களா? கவனமா இருக்கணுமாம்மா. கூடுதலா இந்த இனிப்புகள் எல்லாம் சாப்பிடாதீங்க.
இப்போ உங்களோட பிள்ளைகிட்ட கூப்பிட்டு கேட்டு பார்ப்போமா உங்களோட நிலைமையில? கேட்டு பாருங்க. உங்களோட மற்ற பிள்ளை இப்போ எங்கே வீட்டாவும்? அவங்க இந்த பிளாஸ்டிக் பண்ண இந்த கோர்ஸுக்கு போயிட்டாவே என்ன? வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? லக்ஷ்மி. லக்ஷ்மின்னு. லக்ஷ்மி என்னன்னு சொன்னா உங்களோட அம்மாட்ட வந்து கேட்டிருந்தோம் பிரச்சனைகள் உங்களோட அம்மாவோட குடும்ப நிலைகளை பற்றி. அம்மா சொல்லியிருந்தாவோ இப்போ சில அம்மாவுக்கு சொல்ல தெரியாமல் அப்படிலாம் இருக்குது. இப்போ உங்களோட குடும்ப நிலையை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க? நாங்கள் எந்த அளவுக்கு சொன்னாக்கா, நாங்கள் இந்த வீட்டில் 8 பேர் இருக்கிறோம். 8 பேரில் நான் கல்யாணம் கட்டிட்டேன். கட்டலை. நான் இவர் எந்த புள்ள, அம்மா, தம்பி, தங்கச்சி, அப்பா. அப்பா கூலி வேலைக்கு தான் போகிறேன். போய் மில்லுக்கு போய்க்கிறாரு. மில்லுக்கு போயிட்டு இப்போ நாங்கள் எவ்வளோ பேர் வரைக்கும் இவர் மில்லுக்கு தான் இப்போ போயிருக்காரு. நாங்கள் எவ்வளோ பேர் தான் இங்கே இருக்கோம். இதுதான் எங்களோட வீடு. அதுதானே இதுக்குள்ளே எல்லாரும் இருக்கிறேன். அப்போ நாங்கள் எல்லாரும் கிடக்குறோம். நான் பிள்ளைகள் வெளியில் கிடக்குறேன். அப்போ நாங்கள் அவ்வளோ பேரும் மில்லுக்கு இருக்கிறேன். இல்லாட்டி நான் எல்லாரும் நாங்கள் அவ்வளோ பேரெல்லாம் தனியாக இருக்கிறேன். இடவசதி இல்லை எங்களுக்கு. சொல்ல போனால் இதுக்குள்ளே இடமே இல்லை. அதுக்குள்ளே தான் பார்த்து சமாளித்து இருக்கிறேன். நாங்கள் எங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிறதுக்கு எங்களுக்கு வீட்டு இதுக்கு செஞ்சு தராட்டியும் நாங்கள் எல்லாரும் கொடுத்தேன். டிஎஸ் ஆஃபீஸுக்கு கொடுத்துக்கிறோம். போட்டோ பிடிச்சி ஜிஎஸ்கிட்ட போய் கழிச்சிக்கிறோம். எல்லார்ட்டையும் கதைச்சி 7ஆவது கட்டத்தில் விட்டுட்டோம். நாங்கள் பிறந்து கல்யாணம் கட்ட முதலிருந்து நாங்கள் இந்த வீட்டு திட்டத்துக்கு வீடு இல்லாமல் எல்லா இடம் தெரிஞ்சிருக்கோம். எல்லார்ட்டையும் போய் கதைச்சி இப்பயும் கதைச்சிருக்கேன். அம்மாவுக்கு பழவு இல்லை, அவங்களுக்கு ஒரு வளவாவது எடுத்து கொடுப்போம்னு போய் கதைச்சிருக்கேன். எடுத்து தாரண்டு சொல்றாங்க. நல்ல இனி ஒரு வீட்டு திட்டம் வருகுதான். அதுல முதலாவது வீட்டு திட்டம் பிள்ளைக்கு கொடுங்கன்னு சொன்னாரு. அது இது வரைக்கும் வீட்டு திட்டம் நிறைய வருது. யாரை கொடுக்குறான்னு எங்களுக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு ஒரு வீட்டு திட்டம் தரல. நாங்க இதுல அடிக்க எங்கட நிலைமைன்னா டாய்லெட் வசதி கூட இல்லாம இருந்து இப்பதான் ஒரு நிறுவனம் எங்களுக்கு டாய்லெட் இருந்தேன். கிணறும் இல்லாம இருந்து அப்புறம் அதுவும் ஒரு நிறுவனத்தால எங்களுக்கு தந்தேன். எங்களுக்கு கட்டக்கூட வசதி இல்லை. கட்டக்கூடிய வசதி இந்த கிச்சன் கூட இல்லாத நிலையில நாங்க சைட்ல வச்சுதான் சமைச்சு சாப்பிடுறோம். வெளியில இதுக்குலாம் இருந்து சாப்பிடலாம். எங்களுக்கு ஒரு உதவிக்கு எங்களுக்கு இந்த வீட்டு திட்டம் செய்யலும் செஞ்சாலும் இவங்களுக்கு ஒரு அம்மாக்களுக்கு ஒரு பலவு துண்டை எடுத்து கொடுத்தா எங்களுக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கும். இல்லை உண்மைதான். அப்படின்னு சொல்லக்குள்ள வந்து இப்போ 8 பேர் இருக்கிறீங்க அந்த வீட்டுல. இப்ப சில இப்போ ஒரு குடும்பம் சொல்லக்குள்ள தெரியும். மனஸ்தாபத்திலே சில நேரம் சண்டையை வார செய்யறேன். நான் யாருக்கு நம்மளும் கிடைக்கிறேன், அம்மாவுக்கு கிடைக்கிறது, அங்க கிடைக்கிறேன் சப்போர்ட், யாருக்கு சப்போர்ட் பண்றேன். அப்ப அவங்க வந்து கத்துவா. அப்ப நான் சொல்லுவேன், நமக்கு ஒரு வீட்டு திட்டம் இருந்தா நம்ம இருக்கலாம் தான். என்ன பிரச்சனை? சரி விடுங்க, கடவுள் ஒரு வழியை காட்டினா நமக்கு வாங்க வசதி இல்லை. கடவுளா ஒரு வழி அமைச்சா கிடைக்கும். என்ன செய்யறேன், போய் கதைச்சித்தான் கிடைக்கலன்றது இருக்கிறான். ஒரு வழியும் இல்லாம என்ன இருக்கிற ஒரு பொம்பளை புள்ள இருக்கு. அதுவும் இப்ப 7 எழுதிட்டு அது என்ன, அதுக்கும் ஒரு வீட்டு திட்டம் இல்லாது ஒரு வளவு இருந்தாலும் அவங்க குடியில வச்சு தனியாண்டோக்குள்ள அவங்க தனியை சமைச்சு சாப்பிட்டு அவங்களதுகளை பார்த்துதான் அவங்க இருப்பாங்க. ஒரு மிக்கரிக்கக்குள்ள சில பிரச்சனைகளும் வரும். அதனால இப்ப வந்து நீங்க வந்து உங்களோட கணவர் உங்களோட பிள்ளைகள் இப்ப அம்மாவோட உங்களோட சகோதரம் இருக்கக்குள்ள இப்ப உங்களோட கணவர் வந்து உதாரணமா எதுவும் சின்னதா அம்மாக்களை சொல்லிட்டா உங்களுக்கு அப்ப அந்த மனநிலை எப்படி இருக்கு? அதுதான் நான் இப்ப சொன்னேன். யாருக்கு கதைக்கிறேன் நான் வந்து தெரியாத நிலையில சண்டை வாரேன். நானும் கதைச்ச உடனே கேட்கக்குள்ள நானும் கேட்டிருக்கேன். அம்மா கேச்சா உங்களோட கணவர் கோவிப்பார், கவரு கேச்சா அம்மாக்கள் மன வருத்தப்படுவாங்க. விளங்குது. அப்ப நீங்க வந்து இப்ப அம்மாக்களோட நீங்களும் போய் காய்ச்ச நீங்க அந்த அளவுக்கு வீட்டு திட்டத்துக்கு எல்லாம்? நானும் அம்மாவும் தான் போயிருக்கேன். எல்லாத்துக்கும் நானும் அம்மாவும் தான் போயிருக்கேன். உங்களோட தங்கச்சி தானே இப்ப கோர்ஸுக்கு போய்க்காம? தங்கச்சி அவ படிப்பு விஷயத்துல செய்யறதால அவ குழப்ப கூடாண்டு போட்டு அம்மாவை கூட்டிட்டு நான் தான் எல்லா இடமும் போறேன். எல்லா இடமும் போய் கதைச்சு நிறுத்திட்டு நாங்க குடும்பமா நின்று எல்லாரும் போட்டோவும் பிடிச்சி கொடுத்துருக்கோம். கடைசியா அவன் பிடிச்சி கொடுத்துருக்கான். இப்ப இந்த இஞ்சால பக்கம் இப்ப உங்களோட தூர தள்ளின்னு சொன்னாலும் பலவன்னு சொல்லக்குள்ள எவ்வளவு அப்படி வரும்? பலவு பத்திய விலைக்கு எனக்கு சொல்ல தெரியாது. இப்போ மேக்சிமம் வந்து நம்ம வந்து கூடுதலாக வந்து இப்போ கைத்தொழில் ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்துற படிக்கிறதுக்கு அப்படித்தான் உதவி இது வரைக்கும் செஞ்சு கொண்டு வரோம். எங்களால் வேண்டது வந்து அதுகள் எதுவும் கேட்டாலும் செஞ்சு தரலாம். அப்படி இல்லை இப்போ உங்களோட நிலைமையை சொல்லியிருக்கீங்க தானே, கண்டிப்பாக வந்து நான் கதைக்கிறேன். நானும் இப்போ இதில் சொல்லுவேன், எங்களால் வேண்ட உதவி
இப்ப வளவு பெற்றுத்தர முடியுமான்னு தெரியல. ஆனா வந்து நிறைய இப்ப வீட்டு திட்டங்கள் இருக்கேன்னு நிறைய நாங்க வீட்டு திட்டத்துக்கும் கதைச்சு பார்த்தேன். அதுவும் தாரன்னு தான் சொன்னாங்க. இது வரைக்கும் அதுவும் தரல. அதோட அதானே. அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த காணி கொடுத்த அந்த அதுகள் நீங்க எதுவும் பார்த்துட்டு விசாரிச்சு பார்த்து இப்ப இந்த வீடு பால் அடைஞ்சு போயிருக்கு அப்படி எங்கட அம்மா கொடுங்க அப்படின்னு காய்ச்சி பார்க்க இல்லையா? அங்கால 60ஆம் திட்டத்துக்குன்னு நாங்க போயிருக்கோம். இவற்ற அத்தாங்கார அங்கால இருக்கோம். அவங்களோட வீட்டை போக்குள்ள பார்த்துருக்கோம். நிறைய வீடு கட்டினப்ப கிடக்கு ஆட்கள் இல்லை. அதுல எங்களோட பெரியம்மா அங்க இருக்காங்க. அவங்கள ஜிஎஸ் அவரு டிஎஸ் ஆபீஸுக்கு போய் கதைச்சி எடுத்து கொடுத்திருக்காங்க. நாங்களும் போய் கதைச்சினாங்க. ஆனா எங்களுக்கு எடுத்து தரல. தாரம்னு சொல்றாங்க. மன இது நிம்மதிக்காக தருவோம், கிடைச்சா வருகுது வீட்டு திட்டங்கள் இதுகளும் வருகுது, உங்களுக்கு தருவோம், கட்டாயம் தருவோம்மான்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் தரல. நீங்க பிறந்து வளர்ந்த உங்களோட அம்மா இருந்தது இந்த வீடா இல்ல அந்த வீடா? பிறந்து வளர்ந்து அங்க இருந்த பிறகு அக்கா மறிவணின்னு வரும் ஜெவந்த கல்யாணம் கட்டினாரு. அப்ப அந்த வீட்டுல இருந்து அக்கா கொடுத்துட்டு பிறகு இந்த வீட்டுல வந்தாங்க. நான் கல்யாணம் கட்ட முதல்ல வந்தேன். அங்க இருந்தே நாங்க இங்க இருந்த ஒரு வீட்டு திட்டம் கேட்டேன். தெரியும் அவக்கு பேசிருக்கக்குள்ளே நாங்க இங்க அது மாறக்குள்ள ஒரு வீட்டு திட்டம் இல்லாண்டே நாங்க பூரா குடியிலாத்தான் கட்டி இருந்தோம். இவர் வந்தோன்னா இப்படி ஒரு உலவுக்கு கட்டி எடுத்திருக்கேன். இப்ப என்னன்னு சொன்னா பலாச்சோலை, தளவா, கிரான் இப்படியான இடத்துல அந்த வீட்டு திட்ட வளவும் கொடுத்து வீடும் கொடுத்தவங்க அரசாங்கத்தால. இப்ப இப்படியான இடத்துல அம்மாக்களுக்கு எடுத்து கொடுத்தா அவங்க போய் இருப்பாங்களா? அவங்க இருப்பாங்க. நாங்க அங்கேயும் போய் கதைச்சிருக்கோம். இப்ப தலைவாயிலையும் கொடுக்குறாங்களாமட்டு ஜிஎஸ் கிட்டையும் கதைச்சினாங்க. ஜிஎஸ்க்கு அங்கத்தியது தெரியாதாமன்னு சொன்னாரு. அங்கத்திய ஜிஎஸ் விளக்கம் எங்களுக்கு தெரியா. அதால நாங்க போகல, இடம் தெரியாததால. மற்ற எல்லா இடமும் நாங்க போய் கதைச்சிருக்கோம். எங்க கொடுத்தாலும் அவங்க போய் இருப்பாங்க. பிரச்சனை இருக்கிறதுக்கு ஒரு இருப்பிடம் தான் தேவை. அதுதானே. உண்மையிலே வந்து இவங்களோட நிலைமை வந்து விளங்குது. வாழ்வாதாரம் அண்டைக்கு சாப்பிட்டோம். இப்ப ஒரு கறி இப்ப பைத்தங்காய் கறின்னு சொன்னாங்க. ஒரு கறியோட அவங்க சாப்பிட்டோம் அந்த பிள்ளைய படிக்க வச்சுக்காங்க. 7 படிச்சு இந்த கோர்ஸ் ஒன்றுக்கு போறாண்டா அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அவங்களும் 7 மட்டும் படிச்சிருக்காங்களாம். ஆனா வந்து அவங்களுக்கு இப்ப இருக்கிறதுக்கு ஒரு இடம் தான் கேட்காங்க. அப்படியான இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் வந்து இவங்களுக்கு அது கிடைக்கலன்னு சொல்றதுதான் ஒரு கஷ்டமான விஷயமே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே வந்து இவ வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ரூம் அப்படி அளவுக்கு வீட்டுல தான் வந்து இவங்க 8 பேர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனாலும் வந்து இப்ப இவ வந்து கதைக்கிறது யாருக்கு அவனேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மா சகோதரம் அவங்களுக்கு அம்மனி தான் கதைக்கிறா. எனக்கு வீட்டு திட்டம்ன்றது இல்லாட்டியும் பரவாயில்ல, அம்மாக்களுக்கு ஒரு வளவு இருந்தா இதை மாதிரி இதை விட குடியில ஒன்று கட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்கன்னு. அவங்க அனுபவிக்கிற கஷ்டம் வந்து இதுல இருந்தே எப்படியானதுன்றது விளங்குது. உண்மையிலேயே ஒவ்வொரு வீட்டு நமக்கு எல்லாருக்குமே விளங்கும். எனக்கு உணரக்கூடிய மாதிரி இருக்கு, உங்களுக்கும் அப்படிதான் அன்னைக்கு. அப்படின்னா ஒரு வீட்டுல இருக்கக்குள்ள ஒரு ரூம்ல இருக்கக்குள்ள எப்படி சண்டைகள் வரும். இப்ப யாரும் அம்மாவை பத்தி தப்பா கழிச்சிட்டா நமக்கு ஒன்றும் கழிச்சு கொள்ளையில. இப்ப அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க இங்க இருந்து போனா நான் எங்க போறது சாகணும் போல இருக்கண்டு. அப்படி கேட்டு இருக்கக்குள்ள எந்த பிள்ளைக்கும் கேட்கல என்ன. அப்ப என்ன செய்யறான்னு தெரியாமத்தான் அவங்க வந்து இப்ப அந்த தம்பி மூலம்தான் கூப்பிட்டு கதைக்கிறாங்க. இப்ப நம்மளால வேண்ட ஏதாச்சும் உதவி இந்த குடும்பத்துக்கு செய்து கொடுக்கணும். இவங்களோட பிரச்சனைகளை வந்து இப்ப வந்து அவங்களோட அம்மாவும் கழிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தா அவங்களோட மகள் கல்யாணம் முடிச்ச ஒரு மகள் தான் அவ கழிச்சிருந்தா. இப்ப அவங்க வந்து மற்றவ வந்து கிளாஸ் இந்த கோர்ஸுக்கு போயிட்டா. அவங்களோட நிலைமைகள் வந்து நல்லா விளங்கியிருக்கும். இப்ப நானும் கேட்டு எடுத்துட்டேன், உங்களுக்கு பார்த்து வந்து எல்லாருக்குமே விளங்கியிருக்கும். இப்ப என்ன மாதிரி இவங்களுக்கு செய்யலாம்னு சொல்றத கண்டிப்பா வந்து உங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிங்க. அடுத்து அது மட்டும் இல்லாம எனக்கு ஃபோன் பண்ணி பேசுற நீங்களா இருக்கட்டும், இல்ல புதுசா இப்ப அவங்களோட எப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தலவா வீட்டு திட்டம்னு சொல்றது, அடுத்து வந்து இந்த 60 வீட்டு திட்டம்ன்றத சிலர் வந்து கொடுக்கறத விக்கிறவங்க 1 லட்சம் 2 லட்சத்துக்கெல்லாம் அப்படி வித்திருக்காங்க. நான் அந்த காணிகளையும் அப்படி எதுவும் சந்தர்ப்பத்துல வித்தாலும் இவங்களுக்கு வேண்டி கொடுக்கலாம். இப்ப அது அந்த அளவுக்கு பெரிய காசு இல்லதானே. அப்படி என்று சொல்லி செஞ்சாலும் வந்து இவங்களுக்கு உதவியா இருக்கும். என்ன ஒரு சின்ன குடியிலோ ஏதோ கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா இது சம்பந்தமா இப்ப நான் சொன்ன இடங்கள் சம்பந்தமான ஜிஎஸ் அல்லது டிஓஸ் ஆக்கள் வந்து இதை பார்த்தனீங்கன்னு சொன்னா இந்த அம்மாக்களே கண்டிப்பா ஒரு வீடு தற்காலிகமாண்டாலும் எடுத்து கொடுங்க. அவங்க வந்து அதுல இருக்கிறதுக்கு இருந்து ஒரு அவங்களோட காலத்தை கழிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மிச்சம் ஒரு பிரச்சனை இப்ப கதைக்கிற மாதிரி இல்லை. திடீரென்று வந்து கதைக்கக்குள்ள வந்து எல்லாருமே வந்து ஒரு பதட்டமா ஒரு இதாத்தான் கதைப்பாங்க. ஆனாலும் வந்து அவங்க படுற கஷ்டங்கள் வந்து எந்த அளவுக்குன்னா மிச்சம் ஒரு கஷ்டமான அந்த தம்பி சொல்லியிருந்த இப்போ அவர் அவங்களோட ஒண்டை விட்டு சகோதரன் மாதிரி தான். அப்போ அவர் சொல்லித்தான் இங்கே வந்தது. இப்போ சண்டை வார அழுகிற அப்படி சாக போற அப்படியெல்லாம் சொல்லக்குள்ள உண்மையிலேயே மனசுக்கு வேதனையா இருக்குது.
கண்டிப்பா வந்து நம்மளால ஏண்ட ஒரு காணி எடுத்து அவங்களுக்கு ஒரு சின்ன குடிலன்னான கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்ப வந்து இவங்களுக்கான உணவுப் பொருட்களை வந்து கொடுப்போம். இந்த உணவுப் பொருட்களை வந்து இன்றைக்கு வந்து வழங்கி வச்சது யாருன்னு சொல்லி பார்த்துனீங்கன்னா கனடா நாட்டுல வாழ்கின்ற சாரதா ஆண்டி தான் தந்திருக்காங்க. அப்ப அந்த வகையில வந்து இந்த பொருட்களை தந்த சாரதா ஆண்டிக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு அம்மா உங்களுக்கு சமைக்கிறதுக்கு இப்போ அரிசி, சீனி, பருப்பு, மா, கருவாடு, சோயா மீட், சமன்டீன், பிஸ்கட் இப்படி ஒரு 10 பொருட்கள் இருக்குமா. உங்களுக்கு வந்து உண்மையிலேயே கஷ்டம்ன்றதால இது வந்து உங்களுக்கு ஒரு 10 கிலோ அரிசி. இப்போ இது வந்து ஒரு பெரிய உதவியா இருக்குமான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதை தந்தவங்க வந்து கனடா நாட்டுல வாழ்ற சாரதா ஆண்டின்றவங்க. இப்போ அவங்களுக்கு என்னம்மா சொல்ல நினைக்கிறீங்க? அவங்க உதவி செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு சாப்பாடுக்கும் படி நாங்கள் இந்த வந்து உதவி செஞ்சுக்கிறாங்க. ரொம்ப நன்றிம்மா. உங்களோட பிள்ளைகள் எல்லாம் நீரோடு வாழணும், சந்தோஷமா இருக்கணும். கடவுள் என்ன அவங்களுக்கு வழிகளுக்கு எங்களுக்கு தரணும். நிச்சயமாம்மா. அது போலதான் என்னன்னு சொன்னா இப்ப நம்மட புலன்பெயர் உறவுகள் அது மட்டும் இல்லாம நமக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கிற எல்லாரையும் சொல்ல போனாமா ஒரு நித்திரை பார்க்காம அவங்க இரவு பகலண்டு இல்லாம மிச்சம் கஷ்டப்பட்டு தானமா வந்து அவங்க வந்து அந்த நாட்டுல வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து நமக்கு ஒரு உதவியை செய்யறாங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து ஒரு இப்ப பக்கத்துல கூடி நமக்கு இந்த காலத்துல ஒரு 100 ரூபா மாறுறதே பெரிய கஷ்டம். உங்களுக்கு இந்த பெத்த பிள்ளைகள் கூடி செய்யாத இடத்துல இன்றைக்கு அப்ப அவங்க செய்யக்குள்ள கண்டிப்பா வந்து அவங்க இன்றைக்கு மட்டும் இல்லாம எப்பயுமே நல்ல ஒரு ஆயுளோட நல்ல வருத்தம் இல்லாம நோய் நொடி இருந்தா தான் நமக்கு வந்து என்ன உதவி செஞ்சு நம்மளோட வறுமையை போக்குறதுக்கு பெரிய உதவியா இருக்கு. நம்ம நாட்டுல உண்மையிலே சரியான வறுமை. அப்ப இத வந்து தீர்க்கணும்னு சொன்னா இப்படியான உறவுகள் நமக்கு உதவியா இருக்கிறதாலதான் முடியுதுன்னு. அவங்க வந்து அவங்க மட்டும் இல்லாம அவங்களோட பிள்ளைகள் எப்பயுமே நல்ல சந்தோஷமா அப்படி வாழணும்னு சொல்லிட்டு ஆமாம்மா நானும் வாழ்த்துறேன். நானும் அவங்களுக்கு வந்து நன்றியை சொல்லிக் கொள்றேன். முடிச்சு கொள்ளலாம் இந்த வீடியோவை. இப்ப இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறீங்க விளங்கும். இப்ப அவங்கள விட்ட நிறைய பேர் இல்ல. பெஞ்சால வந்து அந்த மத்தக்கா நின்றவங்க அவங்க வரல. இப்போ உங்களோட கல்யாணம் முடிச்ச பிள்ளை தான் வந்திருந்தவங்க. மற்ற பிள்ளை வந்து கிளாஸுக்கு போயிட்டாங்க. தம்பியும் கிளாஸுக்கு போயிட்டாருன்னு. அப்போ உங்களோட வீட்டுல வந்து இப்போதைக்கு குறைப்ப சொன்னங்கி வருவாங்களாம். இப்போ அந்த அளவுக்கு வந்து அவங்களோட நிலைமை அப்படி இருக்குமென்னு சொல்லி விளங்கியிருக்கும். இதை பார்த்து இவ்வளோ நேரமும் பொறுமையா இருந்து பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஆர்ஜே டீலான்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ முடிச்சு கொள்ளலாம். ஓகே, பாய் பாய் பாய்.